ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, Windows 11க்கு அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்க பிசி வந்து ஸ்லோவா ஒர்க் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணும். அதாவது ஹை எண்ட் பிசிய சொல்லல, லோ எண்ட் பிசி வச்சிருப்பீங்க. அந்த பிசி வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகுற மாதிரி தோணும். ஸோ உங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரி Windows 10க்கே பேக்ல போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அது Windows 10க்கு எப்படி Windows 11ல இருந்து போடுறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். ஒரு நிமிஷம் தான் ஆகும். உங்க விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. இதில் கடைசியில் விண்டோஸ் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பாருங்கள், கடைசியில் விண்டோஸ் அப்டேட்டு, அதில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேயா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீகவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இல்லை, சில 3 ஆப்ஷன் தான் இருக்கும் கடைசியில். இதில் கோ பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் கோ பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏன் விண்டோஸ் 10க்கு பழைய மாதிரி போக நினைக்கிறீங்க அப்படின்னு. அதில் நான் வந்து இதில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வெர்ஷனே விண்டோஸ் 11 வரைக்கும் ஸ்பீடாக இருந்தது அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விண்டோஸ் இப்போ அப்டேட் எல்லாம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்டேட்டை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் உங்கள் விண்டோஸ் 11ல் இருக்க ப்ராப்ளத்தை தீர்த்துருன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? பட் நமக்கு அப்டேட்லாம் தேவையில்லை. நான் பேக்கில் போகணுன்னு நினைக்கிறேன். நோ தேங்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதில் கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. பேக்கப் எடுத்து வச்சு சொல்லும். ஓகேயா? அதாவது சம்டைம்ஸ் ஆகாது. உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகாது. சம்டைம்ஸ் டெலீட் ஆக ஒரு 1% வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 1% வாய்ப்பும் இல்லை, டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பேக்கப் எடுத்து வச்சு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக டெலீட் ஆகாது. ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், நீங்கள் அதில் கோ பேக் டு ஏர்லியர் வெர்ஷன் அது கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கில் உடனே விண்டோஸ் 10க்கு பழைய மாதிரி வந்துடும். விண்டோஸ் 10க்கு பழைய மாதிரி வர நேரம் நீங்கள் விண்டோஸ் 11ல் செட் பண்ணியிருப்பீங்க. வால்பேப்பரு, அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணீங்களா, அந்த நேரம் உங்கள் விண்டோஸ் 10 எப்படி இருந்ததோ அதே வால்பேப்பரு, அந்த நேரம் டெஸ்க்டாப்பில் ஆப்ஸ் எல்லாம் எங்கே இருந்ததோ அதே இடத்துல பழைய மாதிரியே வந்துடும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் போடலாம். ஓகே, பாய்.